DJ Alabra. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக கட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நாம் எப்படி அந்த மாதிரி 3D எஃபெக்ட்டை மேக் பண்ணுறதுன்ற நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஹச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சர்ச் பாரில் போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணுவது இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் இமேஜ் அப்படின்னு காட்டும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் அதுவே எல்லாத்தையுமே கட் பண்ணி நமக்கு வேறு லெவலில் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற கொடுத்தது என்னோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இதில் நான் வந்து எந்த இமேஜை கட் பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே ரொம்ப ஈஸியாக கிளியராக வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே செலக்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வேறு லெவலில் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி நமக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க அந்த டவுன்லோட் ஐக்கானை கொடுத்து இந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங், இந்த பேக்ரவுண்டு, லிரிக்ஸு, அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டு நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது கரெக்டாக இந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதில் போயிட்டு இதில் இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருந்த மத்தியில் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி, அதாவது நம்மளோட இமேஜை, ஸோ அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட இமேஜ் பதிலாக அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோட லாஸ்ட் போயிருங்க. வீடியோட லாஸ்ட் போயிட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த 3D மூவிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணால் இதில் இந்த 3D மூவிங் ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வைங்க, அதாவது இந்த 1.3 செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துட்டு, ஸோ இதோட சைஸை தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் பெருசாக்கி இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அதுவும் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், கரெக்டாக எல்லா மூவிங்லையுமே கரெக்டாக நம்மளோட இமேஜ் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த செகண்டுக்கே வந்துருங்க. ஸோ கரெக்டாக அதே மாதிரி அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1.0 செகண்ட் இருக்குது பதில் அந்த 1.03 செகண்ட். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட்டை கொடுத்தாலே போதும், டூப்ளிகேட் ஆயிடும். டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட் ஆனதை டச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கோங்க. அதாவது ரைட் சைடில் ஒரு இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி 30க்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி வச்சுருக்கோம் பதில் அதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கரெக்டாக அதே மாதிரி அந்த ரெண்டாவது டூப்ளிகேட்டை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறா கரெக்டாக இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க லேயரை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த சைடை தான் ரைட் சைடு கொண்டு வந்து இந்த சைடு ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3 இமேஜ் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை அப்படியே ஒன்றா மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆகிருக்குது. ஸோ இல்லை லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.